வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th நியூ புக்கு தமிழில் இயல் 1 இலக்கணம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அளபடை ரெண்டு வகை தான் இருக்குது. அளபடை ரெண்டு வகை தான் இருக்குது. அது என்னென்னா அதுதான் உயிரளபடையும் இன்னொன்று ஒற்றளபடை தான் இருக்குது. இப்போ நம்ம அதில் உயிரளபடை பற்றி பார்ப்போம். அதில் 3 வகை இருக்குது. 3 வகையில் ஒன்று செய்யுளிசை அளபடை, இன்னொன்று இன்னிசை, இன்னொன்று சொல்லிசை. செய்யுளிசை பார்ப்போம். செய்யுளிசைக்கு இன்னொரு பேர் தான் இசை நிறை அளபடை. இப்போ செய்யுளிசை அளபடைனா செய்யுளில் ஓசை குறைகிற இடத்துலலாம் அதை நிறைவு செய்கிறதுக்கு அந்த சொல்லோட முதல் இடையில் இறுதியில் ஒரு உயிர் நெடில் எழுத்துக்கள் அளவெடுக்கும். அதுதான் செய்யுளிசை அளபடை. இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். இந்த முதல் வரியில் ஓ முதல் வேண்டும். இது எப்படி அளபெடுத்திருக்குன்னா இது முதல் அளபெடுத்திருக்கு. இங்கே 2வது லைனில் உரா அப்படிங்கிறது இடையில அளபெடுத்திருக்கு. அதாவது அதுக்கடுத்து 3வது வரியில் இறுதியில் அளபெடுத்திருக்கு. இந்த மாதிரி செய்யுளில் ஓசை குறையில 3 இடத்துலையும் சொல்லோட முதல்ல இடையில் இறுதியில் அந்த நெடில் எழுத்துக்கள் அளபெடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் செய்யுளிசை அளபடை. அடுத்து இன்னொன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த ஆன்னு வந்துச்சு அப்படின்னாக்க அது செய்யுளிசை அளபடை. இன்னொன்று ஈரிசை சீரா மட்டும்தான் இது வரும். அடுத்து பார்ப்போம் இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை எப்படின்னா செய்யுளில் ஓசை இதில் குறையாது. அந்த ஓசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசைக்காண்டி அளபெடுக்கிறதுக்கு பேர் தான் இன்னிசை அளபடை. அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம். இப்போ கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை. இதில் இந்த குறில் எழுத்து குறில் எழுத்து தூ அப்படிங்கிற அந்த குறில் எழுத்து தூ அப்படின்னு நெடில் எழுத்தாக அளபெடுத்திருக்கு. அந்த மாதிரி குறில் எழுத்து நெடில் எழுத்தாக அளபெடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் குறில் எழுத்து நெடில் எழுத்து அளபெடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்னிசை அளபடை. இன்னொன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது பாருங்க இங்கேயும் இங்கேயும் இந்த மாதிரி வந்துச்சுனாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னொன்று மூவிசை சீரா மட்டும்தான் வரும். இங்கே செய்யுளிசை அளபடை எப்படி வரும்? ஈரசை சீரா மட்டும்தான் வரும். அது மாதிரி இன்னிசை அளபடை மூவசை சீரா மட்டும்தான் வரும். அடுத்து பார்ப்போம் சொல்லிசை அளபடை. இந்த சொல்லிசை அளபடை எப்படின்னா இதுவும் அது மாதிரி தான். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இந்த பெயர் சொல் வரும். அதை நிறைவு செய்கிறதுக்காண்டி பெயர் சொல் வினை வினை எச்சமாக மாறும். அதை எடுத்துக்காட்டு பார்ப்போம், உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள். இதில் உரநசையி உள்ளம் வரணிசையி இன்னும் உளையன். அப்படி இதில் நசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விருப்பம். இது ஒரு பெயர் சொல்லாக இருக்குது. இது எப்படி எந்த பொருளில் வரணும் அப்படின்னா அது வினையச்ச நசையி அப்படின்னு நசை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது பெயர் சொல்லாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ நமக்கு வினையச்ச பொருளில் வரணும். அது வினையச்சமாக அளபெடுக்கணும். அப்போ நசையி அப்படின்னா என்ன? அது வினையச்ச பொருளாக மாறி அளபெடுத்திருக்கு. அப்படி அது சொல்லிசை அளபடை. இந்த வந்திருக்கா நசை அப்படிங்கிறது நசையின்னு வந்திருக்கு. இப்போ இன்னொன்று எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஈ அப்படின்னு முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுதான் சொல்லிசை அளபடை. அடுத்து அவ்வளோதான். உயிரளபடை நம்ம 3 வகை அப்படின்னு பார்த்தோம். அந்த 3 வகையும் பார்த்தாச்சு. அடுத்து ஒற்றளபடை பார்ப்போம். ஒற்றளபடை செய்யுளில் ஓசை குறைகிறப்ப ஒரு மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும். அந்த மெய்யெழுத்துக்கள் என்னென்ன மெய்யெழுத்துக்கள்னால் வல்லின எழுத்துக்களில் கசட தவற, அதுவும் இடைநிலத்தில் இரு இல்லு, இதை தவிர்த்து வர்ற ஒரு 10 மெய்யெழுத்து இருக்குது. அந்த மெய்யெழுத்தும் இந்த ஆயுத எழுத்து ஒன்றும் சேர்த்தா மொத்தம் 11 கிடைக்கி. இந்த 11ம் செய்யுளில் ஓசை குறையில அளவெடுக்கும் ஒற்றளபடையில். அப்படி வந்தால் அது ஒற்றளபடை. இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள். இங்கே எப்படின்னா அந்த
ஆயுத எழுத்து வந்து அங்கே அளபெடுத்திருக்கு. இங்கேயும் ஆயுத எழுத்து மட்டும் அளபெடுத்திருக்கு. அடுத்து சொல் பார்ப்போம். சொல் வந்து அது எப்படி வரும் அப்படின்னா தனித்தும் வரும், அது சேர்ந்தும் வரும். எடுத்துக்காட்டு வந்து என்னென்னா பூ மலர்ந்தது அப்படின்னா இது வந்து இந்த இடத்துல வந்து எப்படி வந்திருக்குன்னா தனிச்சு தான் வந்திருக்கு. பூ அப்படிங்கிறது ஒரு தனிச்சொல். இப்போ இது சேர்ந்து வருது, அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா மாடு புல் தின்றது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து சேர்ந்து வந்திருக்கு. இது எங்கெல்லாம் எதெல்லாம் காட்டும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும். 2 திணைகளையும் காட்டும், 5 பால்களையும் குறிக்கும். அடுத்து உலக வழக்கு செய்யுள் வழக்கில் வரும், வெளிப்படையாக வரும், குறிப்பாக வரும். அவ்வளோதான் சொல். சொல் பற்றி இப்போ நம்ம பார்த்தாச்சு. அடுத்து மூவகை மொழி இருக்குது. இதில் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 இருக்குது: தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இப்போ தனிமொழி பற்றி பார்ப்போம். இப்போ தனிமொழி அப்படின்னா அது தனித்து மட்டும்தான் வரும். இப்போ பாருங்கள், தனிமொழி எப்படி தனித்து வந்திருக்கு. கண் நொணு படி, இது வந்து ரெண்டுமே எப்படி இதை பிரிக்க முடியாது, பகாபதமாக வந்திருக்கு. இப்போ கண்ணுங்கிறது தனிச்சு தான் வந்திருக்கு, படி மட்டும் அப்படிங்கிறது தனி தான் வந்திருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கண்ணன், அது மட்டும் பார்த்திங்கன்னா அது தனித்து வந்திருக்கு. படித்தான் அப்படிங்கிறதும் தனித்து தான் வந்திருக்கு. இது வந்து பகுபதத்தில் தனிமொழி, தனிமொழிக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து தொடர்மொழி பார்ப்போம். தொடர்மொழி பார்த்திங்கன்னா அதே மேலே பார்த்த அந்த தனிமொழி தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தொடர்மொழி. பாருங்கள், கண்ணன் வந்தான் தொடர்ந்து வந்திருக்கு, அதான் இது தொடர்மொழி. அடுத்து பார்ப்போம். இப்போ பொதுமொழி. பொதுமொழி பார்த்திங்கன்னா இந்த தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக வர்றதுக்கு பேர் தான் பொதுமொழி. அது எப்படின்னு பார்ப்போம். இது தனித்து வந்து ஒரு பொருளையும் பிரிந்து நின்று இன்னொரு பொருளையும் கொடுக்கும். எடுத்துக்காட்டு பார்ப்போம் பொதுமொழிக்கு. இப்போ 8 வேங்கை, இந்த 2 எக்ஸாம்பிளையும் பாருங்கள். 8ங்கிறது என்ன குறிக்குது, அதாவது தனித்து, இது ரெண்டுமே தனித்து வந்திருக்கு. தனித்து வரையில் 8ங்கிற என்ன குறிக்குது, வேங்கைங்கிறது மரத்தை குறிக்குது. இந்த மாதிரி தனித்து நின்று ஒரு பொருளை தருது. அடுத்து பாருங்கள், இதுவே 8 பிரித்து பாருங்கள். எல் + தூ அப்படின்னு பிரியுது, எல்லை உன். இங்கே வேம் + கை அப்படின்னு பிரிஞ்சு வேகின்ற கை. இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தால் வேறொரு பொருளை தருது. இந்த மாதிரி தனித்து வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பொதுமொழி.